கடந்த 3 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு அடைந்த வளர்ச்சியை நீங்கள் பார்த்தால் அது ஒரே ஒரு துறை வளர்ச்சியாக இல்லாமல் பல்துறை வளர்ச்சியாக அமைந்திருக்கும். அதிலும் மகளிர் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை சொல்ல வேண்டும் என்றால் பெண்களின் சமூக பங்களிப்பையும் பொருளாதார விடுதலையையும் தமிழ்நாட்டில் அதிகரித்திருக்கும் திட்டம்தான் பெண்கள் அனைவருக்கும் கட்டணமில்லா பேருந்து வசதி அளிக்கும் விடியல் பயணம் திட்டம். அரசு பள்ளிகளில் பயின்று கல்லூரிக்கு செல்லும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கி பெண் கல்வியை போற்றும் திட்டம்தான் புதுமை பெண் திட்டம். சமூகத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும் வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் பெண்களுக்கு ஆண்டிற்கு 12,000 ரூபாய் உரிமை தொகை வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். அடுத்து கல்வி வளர்ச்சிக்கான திட்டங்களை எடுத்துக்கொண்டால் நமது திராவிட மாடல் அரசு இந்தியாவிலேயே முன்னோடி திட்டமாக உருவாக்கிய வரலாற்று சிறப்புமிக்க முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இந்த திட்டத்தால் 20,73,000 மாணவர்கள் தினமும் சூடான சுவையான உணவை உண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்ல, மாணவர்களின் வருகை அதிகரித்து அவர்கள் தடையின்றி கல்வி பெறுதலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது மாதிரியான திட்டங்களால் இன்று நம் தமிழ்நாடு உயர்கல்வியில் சிறந்து விளங்குகிறது என்பதை ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்கள் சொல்கின்றன.